ஒருத்தர் ரிச்சுவலை பேஸ் பண்ண ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட கண்ட்ரோல் இல்லாமலேயே பெண் எடுத்து கையில குத்திக்கிறாரு. ஒருத்தர் ஒரு டாக்டரை சுட்டுட்டு அவரும் சுட்டுக்கிட்டு இறந்துடுறாரு. 4 பேர் ஃபோன் பேசி முடிச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த 3 விஷயத்துக்கு என்ன சம்பந்தம், ஏன் இப்படி நடக்குதுன்ற கேள்வியோடும் பதட்டத்தோடும் ஆரம்பிக்குது அந்தகாரம் படம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ சைலேஷ். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது அந்தகாரம் படத்தோடைய ரிவ்யூ. கைதி படத்தில் தன்னுடைய வில்லத்தனத்தால் நம்மளை மிரள வச்ச அர்ஜுன் தாஸ் டிப்ரஸான கிரிக்கெட் கோச்சா இந்த படத்தில் நம்மளை ரசிக்க வச்சிருக்காரு. பார்வையை இழந்தவரா வர வினோத் கிஷன் தன்னுடைய மருத்துவ செலவுக்காக காசை எதிர்பார்க்குற காட்சிகளில் நம்மளை பரிதாபப்பட வச்சிருக்காரு. இவங்களை தவிர இந்த படத்தில் பூஜா ராமச்சந்திரன், நிஷா கோஷல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இவங்களும் அவங்கவங்க ரோலை சரியாக செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு வி விக்னராஜன். விக்னராஜன் தன்னுடைய ஸ்க்ரீன் பிளே மூலியமாக 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தை ஒரு செகண்ட் கூட சலிப்பு இல்லாமல் நம்மளை பார்க்க வைக்கிறாரு. வி பிரதீப் குமார் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தில் வர பதட்டமான காட்சிகளில் அந்த பதட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுல பிரதீப் குமாரோடைய இசை பெரிய அளவில் பங்களிப்பை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டான ஹாரர், த்ரில்லர், மிஸ்ட்ரி ஜானரில் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்தகாரம் ஒரு நல்ல சாய்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மூவியோட ரிவ்யூவை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிளாகோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி படிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் டு ஸ்ரீ சைலேஷ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.